ஹாய் நமஸ்தே. இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் சன்னா மசாலாவும் பண்ணியிருந்தேன். சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து சோம்பு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அரைச்ச விழுதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணையும் நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி இதோடு சேர்த்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, மஞ்சள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் டக்குன்னு வச்சு மூடிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சன்னா மசாலா ஊற வச்சு அந்த பாயில் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த தண்ணியோடு அப்படியே இதோடு சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிட்டோன்னா நல்லா திக் பேஸ்ட் ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூரிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஈவினிங் போல் அப்படியே எங்கேயாவது வெளியில் போகலான்றப்போ கஃபே போகலான்னு சொல்லியிருந்தான் தம்பி. சரி ஓகேன்னு சொல்லி கஃபே வந்திருக்கோம். இது பக்கத்துலேயே இருக்கிற ஏரியா, கொஞ்சம் ஷாப்பிங் ஏரியா, நல்லா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஏரியா. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே கஃபேயில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் வெயிட் பண்ணலாம். பாய்.